மேல. அப்ப ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு வாய்ப்பு நல்லா இருக்கு. வெளிநாடு போற வாய்ப்பு நல்லா அமர்க்கலமாக இருக்கு. அப்போ மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்கள் என்ன பண்ணுங்க, பாஸ்போர்ட் எடுக்கலாம், இப்பயே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. புரிதல்? வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணி இப்பயே ட்ரை பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு, ஏன்னா இவர் வந்து மே மாதம் பேச்சு ஆகிறாரு, இவரும் மே மாதம் தான் பேச்சு ஆகிறாரு, இவரும் மார்ச் மாசம் ஆகிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகு 1.5 ஆண்டுகள் ராகு 9ல. புரிதல் இல்லையா? ஓராண்டுகள் குரு, அடுத்து வர்ற குரு நல்லா இருக்கு, கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள். சனி வந்து 10ல. வேலை பளு கூட இருந்தாலும், வேலை கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருந்தாலும் ஆதாயங்கள் நிறைய இருக்கு. புரியுதா? அப்ப வெளிநாடு போய் நீங்க சம்பாதிக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு, வேற கம்பெனி நான் மாறுறேன்னு சொல்றவங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு, சுயதொழில் நான் பண்ண போறேன்னு சொல்றவங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து கூட்டுதொழில் பிசினஸ் பண்ண போறேன், நான் பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ண போறேன் சொல்றேன், உங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த மிதுன ராசி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா அஷ்டம சனி கண்ட சனி அது இதுன்னு போட்டு வாட்டி வதச்ச காலமெல்லாம் போக, புரிதல்? இப்ப இந்த கர்ம சனியா வந்து உங்களுக்கு ஒண்ணு கெடுக்க போறதுன்னு கிடையாது. ஏன்னா அந்த ஊரு கொடுத்த வந்து உங்களுக்கு நல்ல நன்மையான இடத்துல அமர்ந்திருக்காங்க போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உடல் உபாதைகள் கை தூக்கும். ஏன் நான் சொல்றேன், ஜென்மத்துல குரு வந்து உட்காரும் போது பாத்தீங்கன்னா, குரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அதிகப்படுத்த கிரகம் இல்லையா? அப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சார் பண்ணணும்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, கை கால வலிகளும் கவனமா இருந்துக்கோங்க, கை கால் வீங்குது சார் எனக்கு கவனமா இருந்துக்கோங்க, உங்களோட உடற்பயிற்சி பார்த்துக்கோங்க, சரியான மருத்துவ நீங்க ஆலோசனை பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 9ல ராகு வருது சார் எனக்கு 1.5 ஆண்டுகள், 9 ராகு பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. 9 உங்களுக்கு ராகு வந்து அமர்ந்து என்ன பண்ணா இருக்கிற இடத்த விட்டு வேற இடம் மாற்றும். நீங்க சொந்த ஊர்ல இருந்தீங்கன்னா வேற ஊர் மாறப்படி வேலை நிமித்தமாகவோ இல்ல வெளியே இருந்து நீங்க ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வெளில தங்கி இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ இந்த ஆண்டை சரியா பயன்படுத்தியும். இந்த ஆண்டுல நாங்க இல்லத்தரசி நம்ம என்ன சொல்றோம்னா, இல்லத்தரசியை பொறுத்தவரை உங்களுடைய சேமிப்பு உயர்ற காலமா நான் பாக்குறேன். இல்லத்தரசியை பொறுத்தவரை குதூகலமான இந்த சனி பேச்சு தான் நான் பார்க்க போறேன். இந்த சனி பேச்சுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புகழ் மேன்மை நன்றாக இருக்கும், உங்களுடைய செல்வ நிலை நன்றாக இருக்கும். இல்லத்தரசியில் வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சி ஆண்டை நான் பார்க்கப்படுறேங்க. அடுத்தபடியா படிக்கின்ற மாணவன் பார்த்தா, இங்க சனி பகவான் 10ல இருக்கும்போது படிக்கின்ற மாணவன் வந்து கவனமா இருக்கும். எந்த அளவு நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோமோ, எந்தெந்த அளவு நம்ம முயற்சி எடுத்து படிக்கிறோமோ கை மேல பலன் கிடைக்கும். நான் எக்ஸாம் முன்னாடி படிச்சுக்கிறேன் சார், நான் எக்ஸாம் அப்ப நான் பாத்துக்கிறேன் சார்னா உங்களுக்கு வந்து கஷ்டமே, ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன் நான் சொல்றேன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு ஜென்மத்துல இருக்கார், புரியுதா? அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து ராகு 9ல சனி 10ங்கும் போது உங்களுக்கு வந்து என்ன அலைகள் சேஞ்ச் ஆக வாய்ப்பு நிறைய. ஏன் நான் சொல்றேன்னா, குரு 5ஆம் இடத்தை பார்ப்பார், லக்னத்துல வந்து 5ல குரு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கும், நம்ம பண்ணிடலாம், நம்ம ஜெயிச்சா கான்பிடன்ட் இருக்கும். பட் அந்த கான்பிடன்ட் எந்த